இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எபிரியர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமான தேவச்சனமே, மாறாத தேவன் ஒருவர் என்றால் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்னைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துல உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்க நண்பர் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தை குறித்து உங்களை விட்டு விலகி மாறி போயிடுவாங்க. நம்முடைய சூழ்நிலையே நமக்கு மாறி போயிடும். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவர். உங்களோடு இருக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு என் குடும்பம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு, என் உறவு என்னை விட்டு விலகி போயிடுச்சு, நான் நம்பி போனவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, நான் அவங்களே நம்பி இருந்தேன், அவங்களே நான் நம்பி வாழ்ந்தேன், அவங்களே என் வாழ்க்கை நான் நினைச்சேன், ஆனா எல்லாமே மாயே மாயே மாயே, எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க என்று சொல்லி கலங்கி கொண்டு வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தனிமையில ஏதோ ஒரு தூரத்துல நீங்க அழுது கொண்டிருக்கலாம். உங்க அழுகையின் சத்தத்தை யாருமே கேட்கல என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், இயேசு கிறிஸ்து நான் உன்னோட இருக்கிறேன், நீ விசுவாசி, நான் என்றென்றும் உன்னோடு கூட இருப்பேன், நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத தேவன், நான் உன்னோட இருக்கிற விசுவாசி, ஜெபி, வேதமாசி, என்னை பின் தொடர்ந்து வா, உன் வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்று அழுது கொண்டு துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். வா மகனே, மகளே, இன்றே உன் அழைக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். நீ அநேக கசப்போடு அநேக ஏமாற்றத்தோடு கலங்கியிருக்கிற கர்த்தர் இன்று நேற்று என்றும் என்றென்றும் மாறாதவராய் உன்னோடு இருக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். சோர்ந்து போகாத, இந்த இயேசுவுக்கு ஒப்புக்கொடு மகனே, மகளே. ஆண்டவர் மாறாத தேவன் உன்னோடு இருப்பார். மறக்காத தேவன் உன்னோடு இருப்பார். கைவிடாத தேவன் உன்னோடு இருப்பார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. உங்களோடு இருக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அநேகர இடத்துல ஆண்டவரே ஏமாந்து போயிருக்கலாப்பா. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் செய்வேன் என்று சொல்லி விலகி போயிருக்கிற எத்தனை குடும்பத்திலப்பா, எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்களோப்பா, அவர்களை பார்த்து ராஜா, இன்று நீங்க சொன்ன வார்த்தை, நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை உடைய பிள்ளைகளை சப்பா பிடித்து கொண்டு விசுவாசித்து அப்பா உண்மையே பின்பற்றி நடக்க நீங்கள் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. உடைய வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க திடப்படுத்தினீங்க, பலப்படுத்தினீங்க ராஜா. ஆண்டவரே, இன்று கைவிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மாறாத தேவனின் இயேசு இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை கொடுத்து அப்பா அனைத்து உடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உலகம் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க ஒருபோது கைவிட மாட்டீங்க அப்பா. மாறாத தேவன் நீங்க உடைய பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபம் கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறாப்பா. ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உலகம் மாறி போயிடும், இயேசு ஒருபோதும் மாற மாட்டார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.